ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்ம நடத்தி இந்த மே மாதத்தின் முதல் தேதியை கொண்டு வந்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் அதை காட்டிலும் மேலாக நடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு அதிகமாய் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா எழுதின புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27-28. புலம்பல் 3:27-28. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். தன் இளம் பிராயத்தை நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், எப்படி நடத்துவார் என்று அறிந்து கொள்ளும்படி நீங்கள் தனித்திருந்து மௌனமாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று இந்த புலம்பல் புஸ்தகத்தில் எரேமியா சொல்றார். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நீங்க நேரத்தில் நம்ம கேள்வி கேட்குறோம், இந்த சின்ன வயசில் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பாடுகளா எனக்கு என்று அநேக சந்தர்ப்பங்களை நம்ம கேட்குறோம். உண்மைதான், அநேகருக்கு இளம் வயதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இனம் புரியாத சில கேள்விகள், கலக்கங்கள், பாரங்கள் வருகிறது. அதுவும் இந்த கடைசி நாட்களில் இளம் பிராயத்தில் நுகம் என்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சிறு வயதிலேயே திருமணமாகி ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது அதனுடைய பாரம் என்னன்னு அப்போ தான் தெரியும். அல்லது இளம் வயதிலேயே ஒரு பெரிய பொறுப்புக்கு கர்த்தர் கொண்டு வைத்து விட்டால் சமாளிக்க முடியாமல் நாம் தடுமாறுவதெல்லாம் ஆண்டவர் அறிவார். இப்படி அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் இளம் வயதில் நுகத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுதெல்லாம் நாம் தவிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே. இந்த இளம் வயதில் என்னோடு கூட படித்தவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, சமாதானமாக ஜாலியாக இருக்கிறாங்க சாமி, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று கேள்வி கேட்கிற கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்குமாக சேர்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை அவன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க. இந்த பாதையில் அவர்தான் நடத்துகிறார், அவர்தான் இந்த பாரத்தை கொடுக்கிறார், அவர்தான் இந்த பிரச்சனை அனுமதித்திருக்கிறார் என்று, ஆண்டவர் தான் இதுக்கு காரணம் என்று தேவஜன ஆண்டவரை சார்ந்து கொண்டு பொறுமையாயிருங்கள், அமைதியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்ற அற்புதமான ஒரு வார்த்தை. நான் என்னுடைய ஆவியில் என்ன அதிகமாக நிர்ணயம் பண்ணி சொல்கிறேன். அதிகமான பாரத்தை சுமந்து தவித்து சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். இனி என்னாகுமோ என்று கூட நீங்கள் பல கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார், பரிசுத்த ஆவி சொல்லுகிறார் உங்களுக்கு, நீங்கள் பொறுத்திருங்கள், அமைதியாயிருங்கள், கர்த்தருடைய கரத்தை இந்த மாதத்திலே நீங்கள் பார்ப்பீர். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் கரத்துக்காக காத்திருக்க நீங்கள் ஒரு நாள் யாருக்கும் அவமானப்பட்டு போவதில்லை. சோத்த ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஜனங்களே, நீங்கள் கழுகை போல எழும்பி அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. கர்த்தர் வல்லவர், உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த தனிமை, ஆகவே தான் இந்த தவிப்பு, ஆகவே தான் இந்த ஏக்கங்கள் எல்லாம். தேவன் உங்களை உருவாக்குகிறார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படி. ஹல்லேலூயா. ஆகவே இதை மனதில் வைத்து இந்த செய்தியை கேளுங்க. ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட விதத்தில் பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இது என்ன பின்னணியில் எழுதப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் ஜனம் யூதர்கள் கிமு 586 சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டார்கள். எருசலேம் இடிக்கப்பட்டு விட்டது, தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. அதை கண்ணார பார்த்தவர் எரேமியா. எவ்வளோ சொன்னார், கேட்கல. ஆனாலும் சரிபட்டு போயிட்டாங்க. எருசலேம் இடிக்கப்பட்டு விட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, ஆலயத்தில் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான், தீக்கிரையாக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்த பிறகு துக்கத்தோடு எரேமியா எழுதின புஸ்தகம் புலம்பல் புஸ்தகம். 586 பிறகு மிகுந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு துக்கத்தோடு எழுதின ஒரு புஸ்தகம், துயரங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம்னா அது புலம்பல். பேரை பாருங்க, புலம்பல், லேமெண்டேஷன், புலம்பலின் புஸ்தகம். ஆண்டவர் தமது ஜனத்தை சிட்சித்தார், ஐயோ சிட்சித்து விட்டாரே என்ற ஒரு ஆதங்கம், ஏக்கங்க அவருக்கு. ஆனால் அவர் தான் சொல்றார், நீங்கள் இப்படிலாம் நீங்கள் சிட்சிக்கப்படுவீங்க, மனம் திரும்பலைங்க. சிட்சை வந்த பொழுது தமது ஜனம் சிட்சிக்கப்பட்டதை நினைத்து அவர் உள்ளம் உடைந்து துக்கத்தோடு எழுதின ஒரு புஸ்தகங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தமது ஜனத்தை சிட்சித்தாலும் தண்டித்தாலும் ஒரே அடியாக அவர்களை மிதித்து விடுகிற தெய்வம் அல்ல, அவருடைய இரக்கங்கள் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அதை எங்க பார்க்கிறோம் நம்ம. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 25 வாசிங்க பார்க்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இப்படி புலம்பனா கூட அவர் யாருன்னு சொல்றாரு பாருங்க. காத்திருக்கிற ஜனத்துக்கு நல்லவர் அப்படின்னா அவர் இரக்கம் செய்கிற தெய்வம், இரக்கம் செய்கிற தெய்வம். சில நேரத்தில் ஒரு பகுதி தான் பார்க்கிறவர் சிட்சிக்கிறவர் என்று, இல்லை இன்னொரு பகுதி இருக்கிறது, அவர் நல்ல இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 அற்புதமான ஒரு சங்கீதம். அதில் சில வார்த்தைகள் வருது பாருங்க. நமது பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நமது அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படும் ஒரு கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா நமது பாவங்கள் எல்லாம் மட்டும் விளக்குகிறார். டே அப்பா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஆகவே இதே புஸ்தகத்தில் பாருங்க, நீங்கள் 21, 22, 23 வாசித்து பாருங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிற கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலைதோறும் அவைகள் புதியவளாய் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஏப்ரல் மாதம் வரையிலும் சிட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆக ஒருவேளை பின்தங்கி இருக்கலாம், பின்வாங்கி இருக்கலாம், மனதளவிலே சோர்ந்து போயிருக்கலாம். அதனால எந்த வார்த்தையும் விசுவாசிக்க கூடிய அளவுக்கு விசுவாசம் இல்லாம கூட வந்திருக்கலாம். எல்லா மாதம் போல இந்த மாதம் தான் என்று கூட நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், காலைதோறும் கிருபைகள் இரக்கங்கள் புதியவளா இருக்கிறது. ஓ, நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமது பாவங்களை நினையாமல் இருக்கிற தெய்வம். முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிற, கடலின் ஆழத்தில் போடுகிறா, இனி அதை பார்க்கறதே இல்லைன்னு அர்த்தம். அதுதாங்க கிருபை, அதுதான் இரக்கம். ஆகவே கடந்த 4 மாதமும் ஒருவேளை எப்படியோ பின்வாங்கி இருக்கலாம், தவறி இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றாருங்க, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மறுபடியும் தூக்கி எடுக்க, மறுபடியும் உங்களை வழிநடத்த, மறுபடியும் உங்களை ஆதரிக்க, மறுபடியும் ஆசீர்வதிக்க, மறுபடியும் கர்த்தர் பலப்படுத்த கர்த்தர் வல்லவர். நேற்றைய தினத்தில் ராத்திரி அல்லது இந்த காலை நீங்கள் 4:50 மணி வரை கூட ஒருவேளை நீங்கள் சோர்ந்து பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற 5:40 சொல்லுகிறார், உங்களை தூக்கி எடுக்கிறவர் வந்திருக்கிறார், இரக்கம் காண்பிக்கிறவர் வந்திருக்கிறார். ஓ, உங்கள் மேல் இரவும் பகலின் நினைப்பா இருக்கிறவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்க புது பலனடைவார்கள். இந்த மே மாதத்தில் கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மிதிக்கிற தெய்வம் அல்ல, சிட்சித்தாலும் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அடித்தாலும் அரவணைக்கிற தெய்வம், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தெய்வம்.
அந்த ஒரு பகுதியை பார்க்கணும் நம்ம. அவர் காயம் படுத்துகிறவர் மட்டுமல்ல, காயம் கட்டுகிறவர். அதுதாங்க இரக்கம். அதை தாங்க பார்க்கணும். அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தியாமே பேசலாம். இந்த 3ஆம் அதிகாரம்ன்றது புலம்பல் புஸ்தகத்தில் ஒரு திருப்பு முனைங்க. 3ஆம் அதிகாரம் புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் திருப்பு முனை. ஏன்னா இவ்வளோ புலம்புறாரு. ஆனால் அவர் ஒரு பக்கம்தான் அப்படி, இன்னொரு பக்கம் இரக்கமுள்ள தெய்வம் அப்படின்னு சொன்ன ஒரு புஸ்தகம் இது 3ஆம் அதிகாரம். இதில் கூட பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தில் 3 விதமான பார்வை பார்த்துட்டு குறிப்பு கவனிப்போம். நீங்கள் 1லேருந்து 18 வசனம் எப்போ நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் உள்ளே போயிட்டு தான் வரணும். அதுதான் ரொம்ப நல்லது நமக்கு. அது உள்ளே அந்த வசனம் என்ன சொல்லுது, அதிகாரம் என்ன சொல்லுகிறது. 1 முதல் 18 வசனத்தில் எரேமியா தன்னை பார்க்கிறார். He looked himself. 2வது ஆண்டவரை பார்க்கிறார். 19 முதல் 39 வசனம் ஆண்டவரை பார்க்கிறார். He looked to the Lord. 3வது எரேமியா ஜனங்களை பார்க்கிறார். 40லேருந்து 66 வசனம் ஜனங்களை பார்க்கிறார். He looked to the people. அப்படின்னு 3 விதமான பார்வை இங்கே நம்ம பார்க்குறோங்க. அதுதான் இந்த 3ஆம் அதிகாரம். தன்னை பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கிறார். அப்படி பார்த்து அவர் சொன்ன அற்புதமான வார்த்தை தான் ஸ்தோத்திரம். இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, கர்த்தரே அது அவன் மேல் வைத்தார் என்று தனித்திருந்து மௌனமாக இருக்க கடமை. ஆக இது கேட்குற கர்த்தரி பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. 57 வாசி பாருங்க. பயப்படாதே. 25, 26 காத்திரு. ஆக இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் அநேகரோடு பேச விசுவாசிக்கிற, பயப்படாதிருங்கள், காத்திருங்கள். ஸ்தோத்திரம். முடிவு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே நல்லா பாடுங்க. கால நேரத்தில் இப்படி இரக்கமுள்ள தெய்வத்தை நல்லா பாடி கைத்தட்டி பாடணும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பிள்ளை வந்தீரையா. என்னை தேடி என் பிள்ளை வந்தீரையா. மறப்பேன் உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. கர்த்தர் சொல்றார் இன்றைக்கு உங்களுக்கு. நீங்கள் இந்த கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ற ஒரே பதில், ஓ பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு இந்த பெரிய வனாந்தர வழியா கர்த்தர் நடத்துகிற கொள்ளிவாய் சர்ப்பங்களும் ஓ தேள்கள் நிறைந்த பெரிய வனாந்தர ஏன் நடத்துறா? அந்த பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. ஹல்லேலூயா. நல்ல தோத்திரம் பண்ணு, கைத்தட்டி. ஏன் இந்த சோதனை? ஏன் ஆண்டவரே? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே?
பின் நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு தேவன் உங்களை நடத்துகிறார். எத்தனை சர்ப்பங்கள் வந்தாலும் தேள்கள் வந்தால் ஒன்றும் சேதப்படுத்தாது. இதுவரை நடத்தினவர், ஏப்ரல் மாதம் நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்துவா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வை. ஆமென். கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ மண்டியிடுவே உன் பாதத்திலே. நாள் செய்தியின் தலைப்பு உனக்கு நல்லது. யாருக்கு நல்லதுங்க? ஆமா, ஹல்லேலூயா. உனக்கு நல்லது, குட் ஃபார் யூ. சரி, இதுல இருந்து இந்த வசனத்திலிருந்து 28வது வசனத்திலிருந்து ஷார்ட்டாக உங்களுக்கு 3 குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை எடுத்து வேதாகமத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கோட்படுத்தி அதிலிருந்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்ப விசுவாசிங்க. அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருப்போம். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 9:28. கர்த்தர் உன்னை பார். முதல்ல உன்னை பார். மார்க்கு 9:28. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் என்று வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சீசர்கள் 3 சீசரில் ஆண்டவர் வந்து மறுரூபமைக்கு மேலே கொண்டு போயிட்டார். பேதுரு, யோவான், யாக்கோப். மற்ற 9 சீசர்கள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பையனுக்கு வந்து பிசாசு பிடித்து சில நேரத்தில் தண்ணியில் விடுறான், சில நேரத்தில் தீயில் விழுகிறான். விடுவிக்கும்படியாக கொண்டு வரான். கொண்டு வந்து சீசரை சொல்லுவோம், சீசலால் கூடாமல் போய்விட்டது. உடனே அங்கே இருக்க வேதவாரெலாம் தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன் முடியல, எதுக்கு முடியல, அப்படி இப்படிலாம் தர்க்கம் பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் மாலையிலேருந்து இறங்கி வந்துட்டார். என்னங்கன்னு கேட்குறாரு. இப்போ என் தகப்பன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, என் குமாரன் இப்படி சில நேரம் தீயில் விழுகிறான், தண்ணியில் விழுகிறான், பிசாசு பிடித்தவனை அலக்கழிக்கிறது, விடுவிக்கும்படியாக பிசாசு விரட்டும்படி கொண்டு வந்தேன், உங்கள் சீசலால் கூடாமல் போய்விட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் கர்த்தாவே அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர்களை கடிந்து கொண்டு விட்டு சீசலில் பிறகு அந்த பிசாசை விரட்ட பையன் சுஸ்தமாயிட்டான். அதோடு கதை முடியல பாருங்க. அந்த 9 பேரும் ஆண்டவரத்தில் தனித்து வந்தார். அதுதான் ரொம்ப விஷயம் எனக்கு கவனிக்க வேண்டியது. தனித்து வந்து, ஆண்டவரே எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று. நல்ல கேள்வி. ஒருவேளை நினச்சிருக்கலாம், இது ஒரு பெரிய அவமானம், ஆண்டவரத்தை போய் கேட்டால் இன்னும் நம்ம ஆண்டவர் கண்டிப்பார், ஏன் நமக்கு வம்பு என்று கூட இருந்திருக்கலாம் அவங்க. ஆனால் பாருங்க, தனித்து வந்து ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னா, ஏன் இந்த தோல்வி எங்களுக்கு, ஏன் இந்த அவமானம் எங்களுக்கு. நல்ல கேள்விங்க. இந்த மே மாதம் முதல் தேதியில் இந்த கேள்வியெல்லாம் மனசில் வைக்கணும். நீங்கள் இந்த அவமானம் எதற்கு, இந்த தோல்வி எதற்கு? முன்பு நாங்கள் வரம் பெற்றிருந்தோம், பிசாசுகளை விரட்டி இருக்கிறோம். உண்மைதாங்க. நீ மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 1-2 வசனத்தை. பிசாசுகளை விரட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 3:19 வாசித்து பாருங்க, பிசாசுகளை விரட்டினார்கள். அதிகாரம் பெற்றவர்கள் தான், பிசாசை விரட்டினவர்கள் தான். ஆனால் இப்பொழுது கூடாமல் போய்விட்டது.
என்ன கேள்வி? ஒரு காலத்திலே நாங்கள் இப்படி வல்லமை பெற்றிருந்தவர்கள் தான், ஒரு காலத்திலே நாங்கள் ஜெயித்தவர்கள் தான், ஒரு காலத்தில் இப்படி ஊழியத்தில் பிரகாசித்தவர்கள் தான், இப்பொழுது ஏன் முடியவில்லை? நல்ல கேள்விங்க, அருமையான ஒரு கேள்வி. நாம் அதை கேட்கணும். ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், நான் உமக்கு யூஸ் ஆன கர்த்தாவே, நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேதத்தை தியானம் பண்ணுவேன், ஆவிக்கிற வாழ்க்கை சவுண்டா இருக்கு எனக்கு, ஓ என்னெல்லாம் உமக்காக செய்திருக்கிற, இப்போ ஏன் ஆண்டவரே முடியல? நம்ம கேட்க வேண்டிய கேள்விங்க அது. அப்படி வந்து கேட்குறார். ஆண்டவருக்கு தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க வாசிங்க, 29 வாசிங்க. மார்க்கு. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் எந்த விதத்திலும் போகாது. அப்படி என்ன அர்த்தம்? ஜெபத்தினால் உபவாசம், உங்களுக்கு ஜெபமும் போயிருச்சு, உபவாசமும் போயிருச்சு, ஜெபத்தின் மேல் விசுவாசமே போயிருச்சு. ஆகவே நீங்கள் போய் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அங்க மறைஞ்சிருக்குது. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் போயிருச்சு, உங்களுக்கு உபவாசம் போயிருச்சு, விசுவாசமே போயிருச்சு. அது போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் மேலே போயிருக்கிறான். அந்த 9 பேருக்கும் அவங்க மேலே பொறாமை வந்துருச்சு, கசப்பு, பொறாமை. ஓ அவங்க மட்டும் தான் வல்லமை உள்ளவர்களோ, அவங்க மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கக்கூடியவர்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் கிருபையோ, ஆக நாங்கள்லாம் ஒன்றும் இல்லையோ என்று நினைத்து அந்த கசப்பு, அந்த பொறாமை இவர்களை ஜெபிக்க கூடாமல் செய்து விட்டது. ஜெபம் இல்லாதனால விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு. இப்போ பிரச்சனை வந்தபோது தோல்வி. அதை தான் சொல்றார். ஆராய்ஞ்சு பாருங்கப்பா, நல்லா தான் இருந்தீங்க, பிசாசை விரட்டினீங்க, பிரகாசிச்சிங்க, எல்லாம் உண்மைதான். ஏன் போயிருச்சு? போய் உன்னை பார், உட்கார்ந்து. அந்த கசப்பும் பொறாமையும் உங்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தின் ஜெபத்தையும் எடுத்துருச்சு. ஆராய்ந்து பாருங்கள். அருமையான ஒரு ஆலோசனை. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார். ஏன் இன்னைக்கு பிரகாசிக்க முடியல? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இருந்த ஆசீர்வாதம் ஏன் போயிருச்சு? அப்படிலாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படி சொன்னா இதோ இருக்கிறேன்னு சத்தம் கேட்போமே, தேவ பிரசன்னத்தை உணர்வோமே, எவ்வளோ நமது ஆவிக்கிற வாழ்க்கை சவுண்டா இருக்கும், எவ்வளோ நல்லா. இன்னைக்கு ஏன் இல்லை? கேட்கணும் நம்ம. ஏனென்றால் ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, விளைவு விசுவாசமே இல்லாமல் போயிருச்சு. பல காரணங்கள் உண்டு. அதை நிதானித்து பாருங்கள். அதுதான் சொன்னேன், உன்னை பார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. இப்போ உன்னை பார் சொன்னாரு. அப்படி நம்ம இப்படி பார்த்து விட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் நீ சொல்றாரு உங்களுக்கு, உன் தோல்வி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்த, அதற்கென்று நேரத்தை செலவழித்து நீங்கள் சுத்திகரித்து கொண்டா இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாறும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தனை சொல்றாருங்க. ஓ நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறதுனால கர்த்தர் சொல்ற, நீங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். யாருக்கு முன்னோ எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நீங்கள் வைக்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் சொல்ற, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் வரும். இது கூட தோத்திரம் பண்ண முடியலன்னா எப்படி அது? ஹல்லேலூயா. உன்னை பார், உன் தோல்வி ஜெயமாய் மாறும். சில நேரங்களிலே ஆண்டபடி உன்னை பார்த்து தனிமைப்படுத்துவார். அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவார். ஏன் தெரியுங்களா? இந்த தனிமைப்படுகிற நேரம் விலையேற பெற்ற ஒரு நேரங்க. சில நேரத்தில் வியாதியின் மூலம் தனிமைப்படுத்துவார். எல்லாரும் எதிராக வந்திருப்பாங்க. சில நேரத்தில் நல்லா இருந்தவெல்லாம் நமக்கு விரோதமாக வந்திருப்பாங்க. நம்மை புரிந்து கொண்டவன் நினைக்கிறவர்கள் கூட புரியாத போல் நடப்பார்கள். உதவி பெற்ற கூட விரோதமாக வருவார்கள். இந்த சந்தர்ப்பங்கள் தான் நாம் தனிமைப்படுகிற ஒரு நேரம். போதும்பா இந்த வாழ்க்கை, போதும் இந்த குடும்பம் என்று ரூமை சாத்திக்கிட்டு பல நாட்கள் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற காலங்கள்லாம் வந்திருக்கிறது. ஏன் அனுமதிக்கிறார்னா, இந்த தனிமைங்கிறது சில நேரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது நாம் மட்டும்தான் செய்ய வேண்டிய வேலைங்க.
கீழ்ப்படிவது என்பது நமக்கு ஆண்டவருக்கு தான். அதை உணர்த்த ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறாரு, உன் குமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்து மலையில பலியிடு. இப்ப கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருக்கு, கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு ஆபிரகாமுக்கு தான். சாரால் இருக்கலாம், 318 பெரிய பலசாலிகள் வேலைக்காரலாம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் சரி, இப்ப கீழ்ப்படிவது என்பது ஆபிரகாம் கையில் இருக்கிறது. அது ஒரு தனிமை. சில நேரங்களிலே பாவ அறிக்கை செய்வது அது நம்ம வேலை தான். நமக்காக யாரும் பாவ அறிக்கை செய்ய முடியாது, நமக்காக யாரும் தூங்க முடியாது, நமக்காக யாரும் சாப்பிட முடியாது. நாம தான் சாப்பிடணும், நம்ம தான் தூங்கணும் நமக்காக. அதே போல பாவ அறிக்கை என்பது நம்ம தான் செய்யணும். எத்தனை தான் பெரிய குடும்பம் இருந்தாலும் சொந்த பந்தம் இருந்தாலும் பாவ அறிக்கை என்பது நாம் தான் செய்யணும். அதற்காக அநேக நேரத்தை கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாமும் ஆண்டவரும் தான், நம்ம தான் பதில் சொல்லணும். ஆண்டவர் அவன் சரியில்லை, நான் அப்படி ஆயிட்டேன், இவன் சரியில்லை, ஒத்துக்க மாட்டாருங்க. நம்ம தான் பதில் சொல்லணும். இப்போது நீங்கள் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருத்தன் வந்து விருந்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, சகோதரனே உன் கல்யாண வஸ்திரம் எங்க? அவன் பேசாமல் இருந்தான். பார்த்தீங்களா? அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம தான் பதில் சொல்லணும். ஆகவே தான் நமது ஆத்மா குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தனிமைப்படும் பொழுது தான் இதெல்லாம் நாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது. யோசித்து எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம். தாவீது பாவம் செய்த பொழுது தாவீது தான் பதில் சொல்லணுங்க, இல்லையா? பத்சேபால காட்ட முடியாது, அவனை காட்ட இவனை காட்ட முடியாது. நீங்கள் தாவீது தான் பதில் சொல்லணும். இப்படி செய்தது என்ன, இல்லைங்களா? இதுக்கு தாங்க அநேக சந்தர்ப்பங்களிலே தேவன் நம்மை தனிமைப்படுத்துவார். ஆகவே சில கேள்விகளுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். ஆகவே அநேக சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்ட கர்த்தங்களோடு பேசுகிறவங்க, இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் தனிமைப்பட்டு எந்தெந்த விஷயத்தில் உங்கள் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆக பாவ அறிக்கை செய்வதாகட்டும், கீழ்ப்படுதலாகட்டும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் எல்லாம் நம்ம தான், நாமும் ஆண்டவரும். அதுக்கு தான் சொல்கிறேன், உன்னை போய் பார் சொல்லி அனுப்புகிறார். அதே சீசர்கள் தோல்வி அடைந்தவர்கள் தான். ஆனால் அற்புதத்தை பாருங்க, பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசித்தார்கள், உலகத்தையே தலைகளாய் புரட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் நிழல் பட்டாகிலும் சொஸ்தமாக மாட்டார்களா என்று சொல்லி ஜனங்கள் காத்திருந்தாங்களாம் தோல்வி அடைந்த பேதுருவுக்காக. அப்போஸ் 5:15 சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். மறுதலித்த பேதுரு சொல்றோம். தோற்று போன சீசர்கள் மறுமலையின் அடிவாரத்தில் தோற்று போனவர்கள், மறுதலித்தவர்கள், பின்வாங்கினவர்கள், ஆண்டவர்கிட்ட ஓடி போனவர்கள். ஆனால் அவர்களை கொண்டு ஆண்டவர் அசைத்தார். நிழல் படாகதா என்று சொல்லி காத்திருந்தார்கள். எப்போ நடக்குது? அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்து அபிஷேகம் பெற்ற பிறகு வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டது. ஆகவே தான் சொல்கிறேன், உன்னை பார், உன் தோல்வி ஜெயமாய் மாறும். தனித்திருந்து அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவங்க தான். நீங்கள் கர்த்தவங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஏன் நடக்கலைன்னா உங்களை போய் பார்க்கல. ஆகவே தனித்திருந்து எல்லார் கர்த்தர் ஊழியக்காரரோ விசுவாசிகளோ வாலிபர் யாராக இருக்கட்டும், ஏன் பிரகாசிக்க முடியல? ஏன் வல்லமை புறப்படலை? ஏன் ஆசீர்வாதம் வரலை? உன்னை பார். உங்களை பார்த்து தனிமைப்படுத்தி உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு வார்த்தையை வாசித்து அடுத்து குறிப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு இதே இன்ஸ்டன்ட்டில் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 20வது வருஷத்தை வாசித்து பாருங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போ உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஜெபத்துக்கு உபவாசத்துக்கு திரும்பி விட்டால்
ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம், அந்த சாதாரண ஒரு முழுமையான விசுவாசம், சின்ன விசுவாசம் வந்துவிட்டால் உங்களுக்கு முன்பு மலையும் நிற்காது, குன்றுகளும் நிற்காது, எல்லாம் பதற போல போயிடும். நான் விசுவாசிக்கிற இந்த நேரம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நேரம், நீங்கள் ஆண்டவரோடு தனிமைப்படுகிற ஒரு நேரம். உங்களுக்கு முன்பு மலைகள் நிற்காது, குன்றுகள் நிற்காது, எல்லாம் பதறாக போய்விடும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து எந்த சக்தியா இருக்கட்டுங்க, கர்த்தர் இந்த மே மாதத்தில் முதல் தேதி எல்லாம் பதறாய் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு சமபூமியாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை இருக்கட்டும், அந்த சேலஞ்ச் சொல்றேங்க, இது அப்படியே விசுவாசிங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மலையா இருக்கட்டும், எல்லாம் சமபூமியாகிவிடும், சமுத்திரத்துக்கு போய்விடும், பதறாய் போய்விடும். உங்களுக்கு முன்பு எதுவும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நடக்கும். இது அவர் தானே சொல்லிருக்காரு, உங்களை போய் பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க, மலைகள் நிற்காதுன்னு யார் சொன்னது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. ஆகவே தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு கர்த்தர் பேச அந்த மே மாதத்தில் இப்படி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த மலையும் போயிடும், எது முன்பாக நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். விசுவாசத்தோடு பாருங்க. மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கரங்களை உயர்த்தி, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. ரெண்டாவது, முதல்ல உன்னை பார், ரெண்டாவது ஆண்டவரை பார். சங்கீதம் 73:24. சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதம் 73 எழுதின ஆசா சொல்றாரு. ஏன் ஆண்டவரை பார் அப்படின்னு சொல்றான்னா, அந்த சங்கீதம் 73 நீ வாசித்து பாருங்க. நீங்கள் அதில் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசாப் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களை பார்க்குறாருங்க. அவர் நீதிமான்களை பார்க்கிறார், அதே நேரத்தில் துன்மார்க்கரையும் பார்க்குறாரு. நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதிமான்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கரை பார்க்கிறாருங்க, அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா செழிப்பா இருக்கிறார். எந்த பாடு பிரச்சனை போராட்டம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு பயப்படாதவன், கீழ்ப்படியாதவன்,
நல்லா இருக்கிறான், ஓஹோன்னு இருக்கிறான், வீடு மேலே வீடு கட்டுறான், வருமானத்து மேலே வருமானம் பெருகிட்டே இருக்கிறான். இந்த 2 பேரையும் பார்க்குறாரு. நீதிமான் கஷ்டப்படுறதையும் துன்மார்க்க கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் சுகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் துக்கப்படுறாருங்க. துக்கப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம் இதெல்லாம் விருதாவாய் போய்விட்டது. நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் விசுவாசித்து என்ன பயன் எனக்கு? துன்மார்க்க நல்லா இருக்கிற ஐயா, ஆனால் கர்த்தருக்கு பயந்தனா ஏன் அப்படி கஷ்டப்படணும்? என் விசுவாசம் வேஸ்ட்டு, என் ஜெபம் விருதா அப்படின்றாரு. அவர் சொல்கிறாருங்க, வாசிக்கலாமா? 73ஆம் சங்கீதத்தில் 11 முதல் 13 வாசனம். நம்ம வாழ்க்கை அங்கே இருக்குது பாருங்க. அன்றைக்கி சந்தர்ப்பத்தில் நாம் அப்படி தானே கேட்குறோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படாதவன், எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஒன்று உருவாதம், குடிகாரன், ஆனால் நல்லா இருக்கிறான், காரியம் வாய்க்கியது, பிள்ளைகள்லாம் ஓஹோன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை பார்த்தா அப்படி இல்லைன்னு நினைக்கும் பொழுது, போப்பா என்ன பெரிய ஜெபம், ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம், ஆராதனைக்கு போய் என்ன பிரயோஜனம், வேலை நீ மாட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பம் வருதா இல்லையா? அவர் சொல்றார், வாசி. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து, துன்மார்க்கர் என்றும் சுகஜீவிகளா இருக்கிறார்கள், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, என் விருதாவாகவே நான் என் பரிசுத்தம் விருதா, குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். அடுத்தது பாருங்க, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னுட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம பாஷையில் சொல்ல போனா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாருங்க. அவர் இன்னையா பிரயோஜனம்? ஓப்பா அவ்வளோதான்பா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு ஆசாப் சொல்கிறார். நான் நினைக்கிறேன் உங்களை பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க இல்லையா? நான் உங்களை பார்க்குறேன், அப்படி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. என்னப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை, 1ஆம் தேதி வந்த மாத பொறுப்பு, எத்தனை மாத பொறுப்பு, என்ன பிரயோஜனம்? நோ 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 நோ. கர்த்தர் சொல்றார், ஆண்டவரை பாருங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மே மாதம் 1 தேதி சொல்ற, ஆண்டவரை பாருங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இதுதான் ஆசாப்புடைய ரிசல்ட்டுங்க. இப்படி சொன்னாருங்களா அவரு? எல்லாம் விருதாவா போச்சுன்னு. அவர் என்ன செய்யாருன்னா, இதே சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் நேரடியாக ஆலயத்துக்கு வர்றாருங்க. ஆலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை பார்க்குறாருங்க. அவர் ஆண்டவரை பார்த்த உடனே அவர் டோட்டலாக மாறிடுறாருங்க. நீங்கள் வாசிக்கலாமா? 73ஆம் சங்கீதத்தில் 16ஆவது வசனம் வாசிக்க, 16, 17. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அப்படின்னு வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் பார்க்கிற, ஆண்டவரே துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான், நீதிமான் கஷ்டப்படுறாருங்க சுவாமி, என்னுடைய ஜெபம் விசுவாசம் வீணா போயிருச்சோ என்று ஆண்டவரை நோக்கி பார்த்த பிறகு இந்த பக்தன் சொல்ற முதல்ல இந்த சங்கீதத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? முதல் வசனம் வாசிக்க பார்க்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இடையில தான் அப்படி ஆயிட்டாருங்க. நல்லவர் சொன்னவர் துன்மார்க்கனை பார்த்து அவனெல்லாம் பார்த்துட்டு அவர் எல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தவர் நல்லவர் இல்லை போல பேசுறாரு. ஆனால் ஆலயத்தை வந்து உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து பலன் அடைந்த பிறகு அதே ஆசாப் என்ன சொல்றாருங்க? 28ஆம் வசனம் பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பாத்தீங்களா? இப்போ நலம்னு ஆரம்பிச்சு நலம்னு முடிக்கிறார். இடையில தான் அந்த குழப்பெல்லாம் வந்துருச்சு அவருக்கு. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த பிறகு எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. உட்கார்ந்து ஒரு புதிய பலத்தோடு எழும்பி ஸ்தோத்திரம், புதிய விசுவாசம், புதிய பலத்தோடு புறப்பட்டு போய் அவர் காரியமெல்லாம் ஜெயமா இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. இப்படி எத்தனையோ கஷ்ட நஷ்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த மே மாதம் 1 தேதியில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை பார்க்க வந்த தேவ ஜனமே ஸ்தோத்திரம், உங்கள் துக்கங்களை கர்த்தர் விலக்கி, துயரங்களை விலக்கி ஸ்தோத்திரம் உங்களை பலப்படுத்தி இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு புதிய பலத்தோடு அனுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற உங்க விரக்தி மாறிவிடும்,
ஏமாற்றம் தோல்வி மாறும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. நீங்கள் ஏசாயா 26 வாசிங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒருவர் வைக்கப்பட்டு போனதல்ல, நீங்களும் வைக்கப்பட்டு போக விடமாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு யோவேல் 2:26 சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா என்றால் ஆசாப் ஆரம்பித்தது நல்லது, முடிப்பதும் நல்லது. இடையில இப்படி தோல்வி வந்தாலும் அதை ஜெயிச்சிட்டார். எப்போ? ஆண்டவரை பார்த்த போது. ஆகவே ஆண்டவரை பாருங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. சில நேரத்தில் ஏன் அந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு, ஏன் போராட்டத்தை அனுமதிக்கிறார், மனுஷன் இவ்வளவுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அநேக நேரத்தில் மனுஷரையே சார்ந்துருவோம், மனுஷரையே நம்பிடுவோம். ஆனால் அந்த அந்த பார்வையை மாத்துறது தாங்க அநேக நேரத்தில் கர்த்தர் இப்படி அனுமதிப்பார். பிரச்சனைகள்லாம் இல்லைப்பா, நான் தான் உன்னை நடத்துவேன், நான் தான் உன்னை போஷிப்பேன், நான் தான் காப்பாற்றுவேன், மனுஷன் இல்லை, மனுஷனை ஏற்படுத்துகிறது நான் தான் என்று உணர வைப்பதற்காக சில சந்தர்ப்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடத்துவார். நமது அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்புவதற்காகத்தான் பிரச்சனைகள்லாம் நமக்கு இல்லையா? மனுஷனை புரிந்து கொள்வதற்கு, தேவன் யார் அறிந்து கொள்வதற்கு. ஆகவே பாடுகள் போராட்டத்து வந்திருக்கீங்களா? ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், மனுஷனை அல்ல. ஹல்லேலூயா. இல்லை கையை ஓய்ச்சாமே. எனக்கு நான் இந்த முழுநேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு சென்னையில் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு எல்லாம் போயிடுச்சுங்க. காலைல எழுந்து பார்த்தா இந்த பக்கம் எதுவுமே வேலை செய்யலை. கண்ணு மூட மாட்டாங்குது, வாய் மூட மாட்டாங்குது, எதுவுமே வேலை செய்யலைங்க. ராத்திரி நல்லா தான் படுத்தேன். எப்படி இருக்குங்க, எப்படி இருக்குமா? ரொம்ப துயரமான விஷயங்க அது. இது சரியாகுமா ஆகாதா? இப்போலாம் உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ அவ்வளோ கிடையாதுங்க. ரொம்ப பயம். 1 மாதம் தலை காட்டினேங்க வெளியே. 1 மாதம் எனக்கு கேள்விகள். ஏன் சாமி இது? நான் நல்லாத்தானே ஊழியம் செய்கிறேன், உங்கள் பயந்து தானே ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்வியோடு 1 மாதம் தலை காட்டின வெளியே. ஏன்னா அந்த பக்கம் போயிருச்சு, அசிங்கமாக இருக்குது, யாருக்கும் முகத்தை பார்க்க முடியல, காட்ட முடியலங்க. கர்த்தர் மனுஷன் யார் தேவனே அங்கே தான் கற்றுக் கொடுத்தார். என்னை பார்க்க அநேக ஊழியர்கள் வருவார்கள். ஸ்டேட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் வீடுங்க எனக்கு. எல்லாம் வருவாங்க. எல்லாம் பார்த்து, பாஸ்டர் உங்களுக்கா இப்படி, உங்களுக்கா இப்படி இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் கஷ்டப்பட்டு ஜாம் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் வந்தார். பாஸ்டர் ஐயா, இப்போ முன்னாடி வந்து போனாங்க. யார்? ஐயோ அவரா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க எனக்கு, அவரை போல அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொன்னார், என்ன பேசிட்டு போகிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு என்னார்? என்னங்க பேசிட்டு போனாங்க? அவர் சொன்னார், இவனுக்கு வேணும், துக்கு மேலேயும் வேணும் இவனுக்கு. ஷாக் ஆகிட்டுங்க. இவரா? அவரா அப்படி சொன்னார்? அவர் தான் சொல்லியிருக்க மாட்டான், அவர் தாங்க சொன்னார், நான் வரும்போது கேட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு உள்ளம் உடைஞ்சு அப்படி நேசித்த ஒரு சகோதரன் ஊழியக்காரன். இவரா? அதான் யோசையே அனுமதித்தார். மனுஷன் யார், தேவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு தேவனே அனுமதித்திருந்தார். ஹல்லேலூயா. முகத்துமா அப்படி பேசுவான். சில நேரங்களில் ஆண்டவர் தான் பதைப்பாருங்க, அங்கலாய்ப்பா. ஐயோ என் மகள் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது, இந்த காரியத்தில் விழுந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கலாய்ப்பான். மனுஷன் எப்படி தெரியுங்களா? மனுஷன் எப்படி தெரியுங்களா? அவன் எப்படின்னா, பாரு நிச்சயமாக அதில் சிக்குவான், நிச்சயமாக விழுந்துருவான் அதில், பாரு அப்போ என்ன நடக்க போகுது, பாரு பாரு பாரு. தான் மனுஷன். நல்லா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவான், ஆமேன் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ நீங்கள் விழுந்து போவீங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். தான் மனுஷன். ஆண்டவர் அப்படி இல்லை. என் பிள்ளை விழக்கூடாது, என் மகன் விழக்கூடாது என்று அங்கலாய்க்கிற தேவன். அதுதான் அவரை பார்க்கணுன்றது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் மூலமாக நொந்து வந்திருக்கலாம். அந்த பார்வையை மாற்றி ஆண்டவரை பாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டாத மாதத்தில் ஆசாப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா
ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். அந்த கதையை விட்டுட்டேன். அதோட அவர் சொல்லிட்டு போனார்ல அந்த ஒருத்தர், இவனுக்கு வேணும்னு நல்லா ஆகி ஆஃபீஸ் வந்த உடனே மறுபடியும் வந்தாருங்க. பாஸ்டர் உங்களுக்கு அப்படி ஜபம் பண்ண நாங்க உள்ளத்தை நினச்சிக்கிட்டு அதான் மனுஷன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பாருங்கள். ஆமென். ஓகே. மூணாவது, முதல்ல உன்னை பார், ரெண்டாவது ஆண்டவரை பார், மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார். ஏசாயா 51:2. ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன், பெருக பண்ணினேன். கர்த்தர் மூணாவது சொல்றாரு ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் பார்த்தா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவனாய் இருக்கையில் அழைத்தவனை ஆசீர்வதித்தவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினேன். அந்த ஆபிரகாமை பாருங்கள். இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைத்த ஆபிரகாமை பாருங்கள். அவர் யார் என்றால் ஆபிரகாமை பெருக பண்ணினவர் உங்களையும் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென். இந்த 51ஆம் அதிகாரத்திலும் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, இந்த சொல்லிட்டு வர்றதெல்லாம் பாருங்க 3 விதமான பார்வையை ஒட்டியே வருது பாருங்க. எல்லாம் எரேமியா புலம்பல்ல பார்த்தீங்கன்னா 3 பார்வைன்னு பார்த்தோமா, அடுத்தது ஆண்டவரை பார், அதுலேயும் பாரு 3 பார்வை வருகிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 விதமான பார்வை. என்னன்னா 1-2 வசனம் திரும்பி பார், கர்த்தரோட நடத்தின பாதைகளை, கடந்து வந்த பாதை திரும்பி பாருன்றாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே பார், 51:6 வாசித்து பாருங்க. மேலே பாருங்கள், லுக் அப் அப்படின்றாரு. எதுக்கு மேலே பார்க்கணும்? ஏன் மேலே பார்க்கணும்? ஆபிரகாம சொல்லிட்டு சொல்றாரு நீ மேலே பாரு. நீ வாசிக்கலாமா? 51:6 வாசிக்கல. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் பூமியையும் ஒழிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். ஆக நீங்கள் வானத்தை பாரு அப்படின்னா ஆண்டவரை பாருன்னு அர்த்தங்க. ஆண்டவரை எதுக்கு பார்க்கணும்? இதே ஆபிரகாமை குறித்து ஆதியாம் 15 வாசிக்கிறோம். என்ன சொல்றாருங்க? 5வது வசனம் பாருங்க. 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும். அதுக்கு தான் நீ வானத்தை பார்க்கணும். 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய யுத்தம் பண்ணி திரும்பி வர்றாருங்க, லோத்து மீட்டுட்டு. பயம் அவருக்கு. எங்க அந்த மறுபடியும் அந்த 4 ராஜாக்கள் வந்து ஒன்றுலாம் பண்ணிடுவாங்களோ என்ற பயம். ராத்திரி நேரத்தில், இரவு நேரத்தில் தான் பயம் அதிகமாகும். அந்த பயத்தோடு இருக்கும்போது தான் இப்போ ஆண்டவர் வெளியே கூப்பிடுறார். அந்த அதிகாரம் அப்படி தான் இருக்குது. ராத்திரி நேரத்தில் நடக்குது, வெளியே கூப்பிடுறார். நட்சத்திரம் ராத்திரி தான் பார்க்க முடியும். இப்போ வெளியே கூப்பிடுறார், வெளியே வாப்பா. வீட்டுக்குள்ளே கிடந்து மனம் பதறி பயந்து கிடக்கிற மனுஷனை கத்த வெளியே கொண்டு வரார் ஆண்டவர். அப்படித்தாங்க சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து நீங்கள் மனதளவில் நீங்கள் வந்து எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் இழந்து பலனிருந்து பயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. உடனே கூப்பிடுறாரு பாருங்க. இவன் ஜெபம் பண்ணாரா? பண்ணலை. கூப்பிடுறாரு, வெளியே வாப்பா கொஞ்சம். அப்புறம் வெளியே வந்தார், வானத்தை அண்ணாந்துப்பார். அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயோ எனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை, எப்படி சந்ததி நேரம், அது ஒரு கவலை ஒரு பக்கம். நீ அந்த அதிகாரம் தொடர்ந்து வாசித்து பாருங்க. இப்போ அதுக்கு தான் பதில் சொல்றார், வெளியே வா, வந்து வானத்தை பார், என்ன முடியாத நட்சத்திரங்கள், அதை சிருஷ்டித்தவர் நான், அதை போல ஒரு சந்ததி இருக்கும் என்று இரவு நேரத்தில் வானத்தை காண்பித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். அதை தாங்க சொல்றேன். அந்த ஆபிரகாமை பார், அவன் ஒருவனாயிருந்தான், அவன் என்ன அழைத்து வானத்து நட்சத்திரங்களோடு பெருக பண்ணினேன், உங்களை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மேலே பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை குன்றி போய் வந்திருக்கலாம்,
குறுகி போய் வந்திருக்கலாம், இருக்கிறத இழந்து வந்திருக்கலாம், ஒண்ணும் இல்லாமல் ஜீரோவா வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்ற வார்த்தை, ஆண்டவரை பாருங்கள், ஜீரோவா இருக்கிற உங்களை இடது பக்கம் வலது பக்கம் பலுகி பெருக பண்ணுவார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். சோத்திரனை வாளாக்காமல் தலையாக்குற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை பாருங்கள், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் சொல்ற இன்னைக்கு நீங்கள் குன்றி போக மாட்டீங்க, குறுகி போக மாட்டீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றேன் உங்களுக்கு, மந்தை பெருகுது போல ஜனம் பெருகும். ஏசாயா 60:22 சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். இன்றைக்கும் குடும்பத்தில் சின்ன ஆளா இருக்கலாம், நீங்க சிறிய ஆளா இருக்கலாம். கர்த்தர் சொல்ற பலத்த ஜாதியாய் கர்த்தரை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறுகி போயிருக்கு, இனி நீங்கள் குன்றி போவதில்லை, இனி நீங்கள் குறுகி போவதில்லை. கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:37 வாசிவார, மந்தை பெருகுது போல பெருகும். மந்தை எப்படி சார் பெருகும்? கண்ணுக்கே தெரியாதுங்க மந்தை பெருகுவது. அதை போல பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களின் குடும்பத்தையும் பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வருமானத்தில் எல்லா நிலையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றார், அவரை பாரு. மனுஷனை பார்த்து சூழ்நிலை பார்த்து இருக்கிறதெல்லாம் எழுந்து போயிருக்கலாம். இந்த மே மாதத்தை முதல்ல சொல்றார், உங்கள் வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், வேலை தேவன் ஆசீர்வதிப்பார், இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. மாப்பிசகிற தொட்டி குறையாது, எண்ணெய் கலசம் குறையாது. கர்த்தர் சொல்ற ரிசீவ் பண்ணுங்க அப்படியே. இதெல்லாம் கர்த்தர் பேசுறாரு. ஓ ஒன்று உனக்கு குறைவாய் இருப்பதில்லை. சாரி பாத் இதுவின் கலசத்தை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் உங்கள் எண்ணெய் கலசத்தை பார்க்கிறார், பேங்க் பேலன்ஸ் கர்த்தர் பார்க்கிறார், இருப்பை பார்க்கிறார். இந்த மே மாதம் முதல் தேதியில பார்த்து சும்மா இருக்கவில்லை, எண்ணெய் கலசத்தை 2 வருஷம் குறையாமல் பாதுகாத்து கொண்ட தேவன் உங்கள் ஒன்றும் குறைவாய் இருப்பதில்லை. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார், உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனுஷன் ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வடக்கை பார்த்து வைத்திராதே, கொடு என்று சொல்லப்படும். தெற்கை பார்த்து கொடி என்று சொல்லப்படும். கர்த்தர் சொல்ற, வடக்கும் தெற்கும் கொடுக்குமே தவிர உன்னை இனிமேல் வஞ்சிக்கிறதுக்கு எந்த ஆவிக்கும் இடமில்லை. எவனும் உன்னை வஞ்சிக்க முடியாது, உன்னிடத்து எடுக்க முடியாது. இனி நஷ்டங்கள் மருத்துவ செலவு வராது. உன்னை பலுக ஆண்டவர் இன்னொரு கூட இருக்கிறார். ஓ இனி நீ குறுகி போவதில்லை. நீ தனியாளா இருக்கிற உன்னை பெரிய தோப்பாக மாற்றுவார், மந்தையாக மாற்றுவார். உன் குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஓ உங்களை பெருக பண்ணுவார். உங்களை அழைத்தவர் உம்முள்ளவர், ஆபரகாம் அழைத்தவர் உங்களை ஒண்ணுமல்லவர், உங்களை நடத்துவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பொருளாதாரமா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா இருக்கட்டுங்க, நீங்க பலுகி பெருகுவீங்க. விசுவாசிக்கிற அத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா, ஆமென் சொல்லுங்க. பொருளாதாரத்திலும் ஆவிக்கு சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியில் பெருக பண்ணுவார். கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்து யாரை வைக்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சீசர் 2 பேர் அனுப்பினாருங்க, 12 சீசர் ஆக்கினார், 120 ஆக்கினார். 120 உலகம் முழுவதும் பரவ செய்தது. இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவர் பலுக பெருக பண்ணுகிற தெய்வம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல கர்த்தர் பல இடங்களிலிருந்து வாசலை திறந்து கொடுத்து உன்னை கனம் பண்ணுவார். நீங்கள் வைக்கப்பட்டு போக விட மாட்டார். ஏனென்றால் உங்க பேலன்ஸ் சாமர்த்தியம் அல்ல, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதினால். நல்ல கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Holy Spirit. யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்த பொழுது அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் உன்னை சுற்றி வேலி அடைக்கிறார். உன் சம்பத்து பெருகும், உன் சம்பத்து பெருகும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். பயப்படாதே. ஓ தனித்திருப்பது நல்லது. நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சாங், நன்றி ராஜா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உன்னை பார், ஆண்டவரை பார், ஆபிரகாமை பார். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், அநேக ஜாதி ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க கொடுக்கிற மக்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எழுந்திக்கலாமா? ஆண்டவர் படைச்ச வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம்,
அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா. இல்ல சத்தமா பாருங்க பாப்பா. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு விசுவாசோடு பாடுவோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. ஆண்டவரை பார்த்த மக்களுக்கு தோல்வி இல்லை. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இல்ல கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்ல தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. உனக்கு நல்லது, உன்னை பார்ப்பது நல்லது, ஆண்டவரை பார்ப்பது அதை விட நல்லது, ஆபிரகாமை பார்ப்பது நல்லது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் எல்லா வரவு செலவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீணான நஷ்டம் செலவு வராமல் காத்துக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வியாபாரம், தொழில், கைத்தொழில் எல்லாருக்கும் கர்த்தரை ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்துல, ஊழியத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் காண போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நமது குடும்பத்தை கட்ட போகிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அறிவு, ஞானத்தை கொடுத்து ரிசல்ட் காத்துற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து கனம் பண்ற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நோய் நொடிகள், வியாதி பிணிகளை விலக்கி அற்புத சுகம் கொடுத்தான் விசுவாசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஊழியங்களுக்காக, ஆலை கட்டுமான பணிகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, எல்லா விசுவாச மக்கள், கமிட்டி அங்க எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, கர்த்தரே அது அவன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவுள். அப்படி தனித்திருக்கும் பொழுது எங்களை பார்க்க முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், அவர் ஆசீர்வதித்த ஆபிரகாமை பார்க்க முடியும் என்று நாங்கள் கேட்டோம் சாமி. கேட்ட அத்தனை வார்த்தை விசுவாசிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், மல்லிகை பெருக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம், வீணான நஷ்டங்கள் வராமல் காத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், காரியமெல்லாம் ஜெயமாய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம், தோல்வி ஜெயமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். நீ இந்த மாதத்துல நடத்த போகிறீர். ஆபிரகாமை நடத்தினீர், ஆசாபை நடத்தினீர், முது ஜனத்தை கரம் பிடித்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபைகளை தாங்கட்டும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பான்னு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.